Bye.
இது என்ன சபை? மக்கள் சபை. மக்கள் சபை. ஆனா என்ன நேரத்தில் மக்கள் சபை, அந்த நேரத்தில் ராஜ்ய சபை, அந்த நேரத்தில் தெய்வ சபை. மக்கள் குடிதான் மக்கள் சபை, வாச்சாக்கள் குடிதான் ராஜ்ய சபை. ஆனா சேரன் சோழன் பாண்டியன் ஆண்டு இருந்தாங்க பாரு. ஆமா, தெய்வலோகத்தில் தேவனுக்கு பட்ட சுட்டம் போதும் தெய்வ சபை. ஆனா திருக்கூத்து அதெல்லாம் பார்த்து ஆடுவது தெருக்கூத்து. அதை பார்த்து ஆடுவது தெருக்கூத்து. எங்க ஒரு தெருவா பார்த்து ஆடுங்க பூமியை மட்டுமா நான் செய்து இரு பக்கமும் கொம்புகளை வைத்து லைட்டு கட்டி போயிட்டு பூமியில விடுகிறார்களோ அந்த இடமெல்லாம் ஆடுவது தெருக்கூத்து. திருக்கூத்துல ஒரு ஆண்மகன் நான் பிறந்து பின்னதாக வந்திருக்கிறேன். நான் யாரு, எதுக்கு வந்திருக்கேன், பேர் என்ன, நான் ஏன் வந்திருக்கேன், இதோட வேலை என்ன என்பதை பற்றி விளக்கம் கொஞ்ச நாள் விளக்கம் தெரிவிக்கிறேன். சத்யா மாதவா ஒரு பக்கம் பார்த்தால் ஆண்குரலாக வருகின்றது, ஒரு பக்கம் பார்த்தால் பெண்குரலாக வருகிறது. என்ன காரணம்னு கேட்கிறேன். நான் எப்படி தெரியுமா, சத்துதுவாரி பையா வீட்டுகளை பத்தாலும் நூற்றுக்கு நான்கை பிடித்தாலும் தனித்து தருவத்தை கடைபிடித்து உலகத்து கடவுளாக நிற்கின்றேன். நான் ஹரிஹரி கிருஷ்ணமூர்த்தி. எப்போது இந்த மாதிரி ஏமாத்திட்டு போனது, எப்போது இந்த பெண்ணடியும் எடுத்திருக்கிறேன்னு கேட்கிறேன். ஆனா இந்த பெண்ணடியும் இப்பதான் எடுத்தையா, இதுக்கு முன்னாடி எப்போது எடுத்தேன்னு கேட்கறியா? ஆனா நான் எதுக்காக என்ன பெண், ஆனா கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்கு, ஒரு ஞானம் வந்திருக்கு.
ஒரு காலத்துல சூப்பர்மேன கோரி பத்மாசுரன் தவம் செய்கிறான். ஆமா, பத்மாசுரன் வரம் செய்து சூப்பர்மேனிட்ட வரம் பெறுகிறார். ஆனா எப்படி வரம் வாங்குறான் தெரியுமா? ஆனா இந்த தினத்துல இந்த உலகத்தில் நானே கடவுளை நிற்க வேண்டாம், நானே தெய்வமா நிற்க வேண்டாம். வரத்தை கொடுத்து விட்டாலும் இந்த வரத்தை வாங்கின உடனே நான் யாருக்கு மேல கையை வைக்கணும், அந்த தலை கதாசுக்குள்ள வெடிக்க முடியாது. பத்மாசுரன் வர வாங்கி விட்டான். அப்போது வரம் சூப்பர்மேன் கொடுத்தான், அந்த வரத்தை வாங்கி விட்டான். ஆனா நீ கொடுத்த வரம் பழிக்குதோ பழிக்காம போய்விடுதோ, ஈசா தலையிலே கையை வைக்கிறேன்னு சொல்லி பத்மாசுரன் சூப்பர்மேனை கொடுத்தார். வரம் கொடுத்து தலையில கையை வைக்கிறேன்னு சொல்லவும் சூப்பர்மேன் கொடுக்கிறார். சூப்பர்மேன் ஓடினார், மறைந்தான், கல்லில மறைந்தான், மரத்தில மறைந்தான், தூணில மறைந்தான், குறும்பல மறைந்தான். எங்கனால பத்மாசுரன் விடல. அப்போது சூப்பர்மேன் என்ன பண்ணாரு, அவிழாங்காடுல சென்று ஒரு கனியாக மாறிவிட்டார். அதிலே நாட்டில போய் மறந்து விட்டார். பத்மாசுரன் என்ன பண்றான் தெரியுமா, ஒரு ஆடாக கூட்டமாய் ஒரு தலையா பரிசு பண்ணி வருகிறான். இதுதான் சூப்பர்மேன் என்ன மறந்திருக்கிறான்னு சொல்லி. அப்போது நான் செங்கு துவாரி கோயிலே என் தேவி மகாலட்சுமியோடு சைனித்துக் கொண்டிருந்தேன். இருக்கும்போது இன்னைக்கு ஏதோ மைத்திரி ஒரு ஆபத்து வந்திருக்குன்னு சொல்லி அங்கிருந்து ஓடி வந்து பார்த்தா பத்மாசுரன் காட்டியோட அவிழாங்காட்டில் நிற்கிறான். போது இனி நிதியை யோசித்து பார்த்தேன், பத்மாசுரன் மைத்திரம் வரம் கொடுத்திருப்பான், அதுக்குதான் வரம் கொடுத்து தலையில கை வைக்க பொறுக்கிறான் சொல்லி. அப்போ நான் என்ன செய்தேன் தெரியுமா, இந்த பகவானுடைய அவதாரத்தை மாற்றி அலங்கில சிறந்த மோகினிய ரூபம் எடுத்தேன். ஆமா, மோகினிய ரூபம் எடுத்து பத்மாசுரன் எடுத்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறேன். இருக்கின்ற போது பத்மாசுரன் சூப்பர்மேன் எடுத்தால் பெண்ணின் பகவான் பெண்ணின் மோகிச்சு வருகிறான். அப்போது நான் என்ன சொன்னேன் தெரியுமா, ஐயா என்ன நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னா, நம்ம 22 பேர் பேசணும் சொன்னா உங்க மேல நரவாடு அடிக்கிறது, போய் சாணபாலம் குளிச்சு விட்டு வாருங்கள், திருப்பி சேரலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா பத்மாசுரன் என்ன பண்ண தெரியுமா, அப்படியே அந்த காடு அவிழாங்காடுக்குள்ள சுத்தினா எங்க பார்த்தாலும் தண்ணி இல்லாம போயிடுச்சு. திருப்பி ஓடி வந்து நேரத்துல கேட்கிறான். அப்போது நான் என்ன சொன்னேன் தெரியுமா, இந்த பசுகள் இருக்குது இல்லவா, பசுகள் ஆடுகள் வெறிக்குது இல்லவா, இந்த சொன்ன பாலை குழம்பு இருக்குது, அது சிறிதா துளி தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணியை துணி தலையில தடிச்சுட்டு வந்தேன்னா சரின்னு சொல்லிட்டு மோகினியாக இருந்து பத்மாசுரன் என்ன பண்ண தெரியுமா, அந்த வாகன வரத்தை மறந்து விட்டான். எப்படியாவது இந்த பெண்ணை கற்பழிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஒரு மாடு நெரிசல் குளத்துல இவ்வளவு தண்ணி இருக்குது. பத்மாசுரன் தண்ணியை தொட்டா தலையில வைத்தா பத்மாசுரன் எரிந்தான். அப்போது சூப்பர்மேன் வருகிறார். ஆனா வந்து பார்த்த உடனே எப்படி தெரியுமா, என்ன அழகா எடுத்தேன். மைத்துடா நீ இல்லாம போய்விட்டா பத்மாசுரன் சமரம் செய்திருப்பான் அப்படின்னு போது நான் திருப்பி என்ன சொன்னேன் தெரியுமா, பெண்ணுடைய எடுத்தது எடுத்தோம் திருப்பி பெண்ணாக மாறினேன் மறுபடியும். ஆனா மைத்துடன் சூப்பர்மேன் ஓடி வந்து என்ன பார்த்தா தெரியுமா, அழுத பார்த்து ஓடி வந்து அப்படி கட்டி பிடிச்சான். ஓடி அந்த கட்டி பிடிக்கிற போது அப்போது என்ன பண்ணும் தெரியுமா, ஆனா ரிசுபண்டம் ராவு தங்கறதுல தேவனுடைய ரிசுபண்டம் ராவு தங்காத பழமொழி எழுதிட்டார். அப்போது அழகா ஒரு குழந்தை பெற்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனா அழகாக பிறந்தோம். ஒரு குழந்தை கல்யாணம் எடுத்தோம். எப்படி இருக்கும் தெரியுமா, அரிக்கும் சவனுக்கு பிறந்ததுனா ஐயனா ஐயப்பன் சொல்லி பிள்ளை பெற்று இருக்கிறோம். அரிக்கும் சவனுக்கு பிறந்ததுனா ஐயனார் பேர் வைத்தோம். அப்போது அன்றைக்கு எடுத்த வடிவம் இன்னைக்கு நான் பெண்ணாக கோவிலாக எடுத்திருக்கேன். எடுத்திருந்தாலும் ஒரு வார்த்தை பேசணும்னு பேசிட்டே இருக்கலாம். இருக்கிற போது இந்த மைத்திரனுக்கு சொல்லப்பட்ட நேத்தாக வந்தது நான் எதுக்கு அந்த வடிவம் எடுத்திருக்கேன் தெரியுமா, என்னோட அத்தை பிள்ளைங்க சொல்லப்பட்ட குத்து வைத்திர பிறந்து பையாக நெல்ல வளர்த்து பாஞ்சாலை திருமணம் செய்து அதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். 12 நாள் ஆனா திருவாரூராகப்பட்டோம் 60ஆம் படியேற்றி தண்ணி சொல்லப்பட்டோம் ரோமையை தொழில் இருக்கிறான். அதுக்கு போய் நான் காட்சி அளித்தேன். 4ஆவது தொழிலை கொடுத்தேன். இன்றைக்கு 9 வனம் முடித்து விடுந்தால் 10வது வனம் போக போகிறார்கள். இன்னைக்கு மாமாவின் சத்தத்தை ஒரு ஆளும் மனதில் எட்டாமல் இன்றைக்கு கலந்து போகிறார். அதுக்காக அவங்க வைக்க வேண்டும். ஆனா அர்ஜுனன் ஏன் நம்மள தெரியுமா, அர்ஜுனா பட்டவன் ஆனா ஒரு லட்ச சேலை கட்டினா 9 தரம் ஆனா பெண் ஆனந்த பார்த்தவன் அர்ஜுனன். ஆட்டு மன்னரை எண்ணினாலும் அவனோட கூத்து பெண்களை எண்ண முடியாது. தலைமுறையை எண்ணினாலும் அவன் தாசு பெண்களை எண்ண முடியாது.
முடியாது. அப்பயே கட்டுவான். கையிலே மலை சென்று 2011 நேசப்படுத்த முப்பதாக சூப்பர் நடத்து தவங்களை செய்து பணத்தை வாங்கி வருகிறானா இல்ல இது போல பெண்களை வடிவத்தில் வந்தா பணத்தை விட்டு விட்டு பெண்ணு மேல மோகிக்கு வரணும் சொல்லி அதுக்காக மோகியை வச்சிருக்கிறேன். அதுக்காக நான் வழிபடுத்த வேண்டாம். போனா
இன்னும் உள்ளே ஆட்டுங்க இங்கே எத்தனை ஒன்று கூட இது மாதிரி இல்ல 8க்கு மேல இருக்குமா? வேறுகிறாங்களா? ஏன் அந்தாலும் முடிக்கிறாங்க?
என்னுடைய சபதத்தை நிறைவேற்ற வேண்டும். என்னுடைய என் தாத்தாவுடைய வார்த்தை கேட்டு ஒரு மனிதராக சென்றால்தான் பரமனை யார் அண்ணவனை குறித்து ஒரே மனதாக செல்ல வேண்டும். மனதை கூடாது என்று சொல்லி எந்த பெண்ணையும் கண்ணெடுத்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு அந்த ஆசையெல்லாம் நிறுத்து ஒரு மனதாகவே நான் சென்று கொண்டிருக்கிறேன்.
இது குடும்ப கட்டுப்பாடு ஆயிட மாட்டேங்குது. மாமா, நான் வழியா பெண்ணாக நான் வருகின்ற போது என்னை ஏறெடுத்து பார்க்கவில்லை. ஆனா என்னை ஏறெடுத்து பார்க்காமல் போனாலும் போகலாம். ஈசன் இடத்துல நீ போய் வரத்தைக்குன்னா பிரித்து வரலாம். ஈசனை வந்தாலும் வரம் கொடுப்பா, வரத்தை வாங்கி மீண்டு வருவேன். பார்க்கலாம். இன்னைக்கு தப்பிச்சுட்டு போயிட்டு இல்லவா, அப்புறம் பார்த்துக்கிறேன். நீ போய் வாங்க வந்துக்கிறேன். உமா மட்டும் மாமா